நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் செய்தியை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10:22 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இந்த வசனத்தை நம்ம பல்வேறு சூழ்நிலைகளோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம். அது எல்லா தேவைக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு இப்போ பிள்ளைகள் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் எல்லாருக்கும் என்ன ஆசை? நிறையா மார்க் வாங்கணும்னு ஆசை. தப்பு கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு இந்த வசனத்தை பொருத்தி பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே மார்க் தரும். புரியுதா? கர்த்தரின் ஆசீர்வாதமே மார்க் தரும். இது மாதிரி தான் எல்லா தேவைக்கும் நம்ம இந்த வசனத்தை நம்ம பொருத்தி பார்க்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்க செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நல்ல வேலை கிடைக்க செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நல்லா சம்பாதிக்க செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே பிள்ளைகளை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே அந்தஸ்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு சரீர சுகத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு நல்ல தீர்க்காயுசை தரும். நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைக்கும் இந்த ஒரு வசனம் பொருந்தும். என்ன வசனம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்லது கர்த்தரின் ஆசீர்வாதம். காட்ஸ் வேர்ட் என்ற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுது. என்னன்னா, இட் இஸ் த லார்ட்ஸ் பிளெஸிங் தட் மேக்ஸ் எ பர்சன் ரிச் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஆட்ஸ் நத்திங் டு இட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒரு மனிதனை செல்வந்தனாக்கும், மற்றபடி அவனுடைய கடின உழைப்பிற்கு என்று பலன் கிடையாது. கடின உழைப்பிற்கு என்று பலன் கிடையாது. கடின உழைப்பு தேவைதான். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கடினமாய் உழைப்பது என்பது பலன் தராது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய பேரை பார்க்குறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. அப்போ கடின உழைப்புனா ஒருத்தன் நல்லா வந்துடலாம் அப்படின்னா கொத்தனார் தான் கடினமாக உழைக்கிறார். ஏன்னா இந்த செங்கல், மண், சிமெண்ட் மூடையெல்லாம் தூக்கிட்டு 5 மாடி 6 மாடினா கூட ஏறுறாங்கல்ல. கடுமையான வெயிலில் உழைக்கிறாங்க. கடின உழைப்பில் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா லோடு மேன்கள்லாம் நல்லா இருந்திருப்பாங்க. ஏன்னா கடின உழைப்பு அப்படின்னா சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் நல்லா இருக்கணுமே. கடின உழைப்பு தேவை. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கடின உழைப்பு. அதனால தான் வேதம் சொல்லுது, அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. இப்போ கடினமாக உழைக்கிறதுனால நல்லாயிரலாம் அப்படின்னு வேதம் சொல்லலை. கிடைக்கும் அப்போ, ஆனால் அதில் வருத்தம் உண்டு. கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு. அதில் என்ன சொல்லுதுன்னா, when the Lord blesses you with riches you have nothing to regret. தமிழில் தேவன் உன்னை செல்வத்தினால் ஆசீர்வதிக்கும் போது நீ எதற்கும் வருந்த வேண்டிய நிலை வராது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ எதற்காகவும் வருந்த வேண்டிய நிலை வராது அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல்
சம்பாதிக்கும் ஐஸ்வர்யம் வேதனை நிறைந்தது. அப்படிதான் எந்த நன்மைகளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்கிட்ட இல்லையா, அல்லது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலையா அப்படின்னா அந்த நன்மையும் எனக்கு தீமை தான், அந்த நன்மையினால் எனக்கு வருத்தம் தான். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. ஆதியாகமம் 3:17. ஆதியாகமம் 3:17 அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அடுத்த எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை. இப்போ நீ வேலை பார்க்குற, உனக்கு பலன் உண்டு, ஆனால் எப்படி புசிப்பாத? வருத்தத்தோடு. வருத்தத்தோடு. அப்ப தேவை என்ன? தேவை என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்முடைய தேவை. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாம நமக்கு எதுவும் கிடையாது. அப்படியே நம்ம வேற பல வழிகளில் எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சோம்னாலும் அது நமக்கு நன்மையாக முடிகிறது இல்லை. அப்படிதான் பைபிளில் ஒரு ஐஸ்வர்யவானை பார்க்கிறோம். அவன் இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவித்தான். ஆனால் அவனுடைய முடிவு என்ன? நரகத்திலே அவன் வேதனைப்படுகிறான். எப்போ இருந்து? 2000 வருஷமாக. இப்பயும் அவன் நரகத்தில் தான் இருக்கிறான். நீங்கள் யாராவது நரகத்துக்கு போனீங்கன்னா என்ன செய்யலாம்? யாரை பார்க்கலாம்? இந்த ஐஸ்வர்யவானை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இம்மையிலே நாம் நன்றாக இருக்கிறதற்கும் மறுமையிலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் நமக்கு தேவை கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கி ஜனங்கள் கர்த்தரை மறந்து தங்களுடைய பலத்தினால, பணத்தினால, யுக்தியினால, சாமர்த்தியத்தினால எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பைபிள்லேருந்து ஒரு உதாரணத்தை நான் காட்டுறேன். தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிளில் ஒரு உதாரணம் யாக்கோபு. இந்த யாக்கோபு என்ற மனிதன் ஈசாக்கு ரெபேக்காள் என்ற பெற்றோருக்கு ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகளில் 2வது மகன். மூத்தவன் ஏசா. அவன் வேட்டையில் வல்லவன், அப்படின்னா திறமசாலி. அவன் குறிபார்த்தால் எந்த மிருகமும் தப்பாது. அவன் நல்ல சம்பாத்தியம் உள்ளவன், வன சஞ்சாரி, கெட்டிக்காரன், பிழைக்க தெரிஞ்சவன். ஆனால் யாக்கோபு 2வது. அவன் கூடாரவாசி, குணசாலி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்மா பிள்ளை வீட்டை விட்டு வெளியேறுவது இல்லை, உலக அறிவுன்னு ஒன்றுமே கிடையாது, வீட்டையே சுற்றி வர்றான். ஒரு நாள் அண்ணன் ஏசா மிகுந்த களைப்போட, ரொம்ப பசியோட, பயங்கர நிலையில் அவன் வீட்டுக்கு வந்தபோது அவன் சமைத்து வைத்திருந்த சுவையான ஆகாரத்தை காட்டி அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இவன் வாங்கி கொண்டான். சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா மூத்த மகனுக்கு என்று உரிய தகப்பனிடத்திலிருந்து வர வேண்டிய பூர்வீக சொத்து. அத ஏசா களைப்போட மிகுந்த பசியோட வீட்டுக்கு வரும்போது இவன் சமைத்து வைத்திருந்த சுவையான ஆகாரத்தை காட்டி சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தா நான் உனக்கு இந்த சாப்பாடு தரேன்னு அவன் சொல்ல, நானே சாக போகிறேன், சொத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், வச்சுக்கோன்னு இவன் சொல்ல, அப்படியாக அவன் சொத்தை பிடுங்கி கொண்டான் இந்த இந்த யாக்கோபு. யாரு? யாக்கோபு. பிறகு என்ன விடுவானா அண்ணே? சொத்து தகராறுலாம் எப்படி வரும்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். அவ்வளோதான். 2 பேருக்கும் சண்டை வந்த உடனே அண்ணனுக்கு தப்பி இந்த யாக்கோபு 600 மைலுக்கு அப்புறம் உள்ள மாமா வீட்டுக்கு போகிறார். அண்ணனுக்கு தப்பி மாமாட்ட போய் சிக்கிறார். மாமாவுடைய 2 பிள்ளைகளையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பண்ணிட்டு மாமாட்ட இருந்த முதல் தரமான
அத்தனை ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இவன் தன் வசப்படுத்தி கொண்டான். ஆதியாகமம் 30:43 பார்த்தீங்கன்னா, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும், கவனிங்க, நீங்கள் என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும், என்னைய பின்தொடர்ந்துக்கிட்டே என்ன செய்யணும், வரணும். யாக்கோபு 2 கல்யாணம் பண்ணாங்கிறக்கா அவன் வீட்டில் போய் நீங்கள் உட்காந்துக்கிடக்கூடாது, சரியா? நீங்கள் அடுத்து வரணும் என் பின்னாடி. நீங்கள் என்னைய ஃபாலோ பண்ணி வர்றீங்களா வரலையாங்கிறத எப்போ தான் நான் செக் பண்ணுவேன்? இந்த மாதிரி வசனம் போடும்போது நான் கேப் விட்டேன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு தான் நான் கேப் போடுறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக இருக்கிறாங்களான்னு பாருங்கள். நம்ம பாரம்பரிய சபை கிடையாது, அப்படியே செதுக்கி வச்ச சில மாதிரி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே எஞ்சி போகிறதுக்கு. நம்மெல்லாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஆவிக்குரிய சபை. அதனால் அப்பப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை தொடையில் தட்டணும், அப்பப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை என்ன செய்யணும், இடிக்கணும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசக்கூடாது. ஆமாம், பேசுனீங்கன்னா நான் எனக்கு வரம் இருக்குது, பேர் சொல்லி அழைக்கிற வரம். ஆமாம், போன ஆராதனையில் நான் 1-2 பேரை பேர் சொல்லி நான் அழைத்தேன். அப்படி நான் அழைப்பேன். யாரை? பேசுகிறவரில். எனக்கு ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறார். பேசுகிறவரில் பேர் சொல்லி அழைக்கிற வரத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் பேசக்கூடாது. மற்றபடி என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணி வரணும். எங்களோட உற்சாகமாக இப்படி நம்ம ஒரு நடைப்பயணம் போகிற மாதிரி தான். சரி, பாருங்கள், ஆதியாகமம் 30:43 பாருங்கள். இவ்விதமாய் அந்த புருஷன் திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் கழுதைகளும் உடையவனானான். பாருங்க, வெறும் கையா வந்தவன் இவ்வளவு சம்பாத்தியம். வேதம் சொல்லுகிறது இவ்விதமாய், எவ்விதமாய், அவ்விதமாய், எவ்விதமாய், அவ்விதமாய். மாமா ஏற்கனவே கோளாறான ஆளு. இவன் மாமாட்டே ஆட்டையை போட்டான்னா மாமா சும்மா விடுவாரா? அதனால இப்போ மாமாவுக்கு பயந்து ஒரு நாள் சொல்லாம கொள்ளாமல் அவ்வளோத்தையும் சுருட்டிக்கிட்டு யாக்கோபு என்ன செஞ்சிட்டான்? கிளம்பி திரும்ப அப்பா ஊருக்கு வரான். அப்பா ஊருக்கு வரான். அப்பாடா, மாமாட்ட இருந்து என்ன செஞ்சிட்டோம், தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பாதி வழியில் அன்னை ஏசா உன்னை பார்க்க வாரான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கேட்டு அதிர்ந்து போனான். என்னடா இது, இங்கே போனா மாமா, அங்கே போனா அண்ணன், இங்கேயா அங்கேயா, எங்கேயோ நமக்கு ஒரு சாவு நிச்சயம். வேற என்ன, கெட்டிக்காரத்தனமாக செய்கிறோம்னு சொல்லி அங்கிட்டும் இங்கிட்டும் வம்ப வாங்கி வச்சுருந்தோம்னா அப்புறம் எல்லா பக்கமும் நம்மளை இடிக்க தானே செய்வாங்க. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சுது, அப்போ சம்பாதிக்கிறது முக்கியம் அல்ல. இப்போ சம்பாதிச்சிருக்கான், நிறையா சொத்து இருக்குது, வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, இவன் ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி வச்சிருக்கான், இவன் ஒரு குட்டி ராஜா. ஆனாலும் தனக்கு இன்னொரு தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் முதன்முறையாக அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போனான். அது 32:24 பாருங்க. அது 32:24 யாக்கோபு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் அவனுடனே போராடி அவனை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை, அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அப்பொழுது நான் போகட்டும், விடுகிறது என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான், கவனிங்க, எனக்கு ஆடு மாடுகளை கொடுத்தால் ஒழிய அப்படின்னு நான் கேட்டான். எனக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை தந்தால் ஒழிய அப்படின்னு நான் கேட்டான். இதெல்லாம் இருக்குது, வேற என்னையா வேணும் அப்படின்னா எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். ஏண்டா அதெல்லாம் கொடுத்துருக்குல்ல, ஒன்றும் வச்சிருக்கல, இன்னும் என்ன வேணும் அப்படின்னா நான் இதைத்தான் இவ்வளவு நாள் உங்க ஆசீர்வாதம்னு நினைச்சேன், ஆனா அது இல்லைங்கிறது இப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. இது இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, அதாவது ஒண்ணுமே வேண்டாம்,
நிம்மதியாக இருப்போம் அப்படின்னா வறுமை நம்மை வாட்டுகிறது, விரட்டுகிறது. அதுவும் நம்மளை விரட்டுது. சரி, 4 காசு பார்க்கணும், நம்மளும் 4 பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணா மனுஷன் துரத்துறான். யார் துரத்துறா? மனுஷன் துரத்துறான். நேற்று ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார், ஒரு பயணத்தில் உங்கள் அப்பா நல்லா செய்வாராம், மக்களுக்கு சேவை. ஒரு முறை கவுன்சிலர் எலெக்ஷனில் நான் நிற்க போகிறேன், எனக்கு சீட்டு வேணும்னு கேட்டதுக்கு அங்கே ஏற்கனவே இருந்த அந்த சிட்டிங் எம்எல்ஏ இவருக்கு கவுன்சிலர் பதவி தரமாட்டேன் அப்படின்ட்டார். கடைசியில் தகராறாகி அந்த எம்எல்ஏ ஆளை வச்சு இந்த ஆளை கொன்னே விட்டார். பாருங்க பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நீ எந்த நன்மையை கையில் வச்சிருந்தாலும் அது உனக்கு தீமை. அது இவனுக்கு இப்போ தான் புரியுது. அப்பா சொத்தையும் பிடுங்கியாச்சு, மாமா சொத்தையும் பிடுங்கியாச்சு. இப்ப மச்சானுக்கும் ஒன்றும் இல்லை, அண்ணன்ட்ட இருந்தும் ஆட்டைய போட்டாச்சு. இப்ப எல்லாம் கையில் இருக்கு. ஒன்று மிஸ்ஸிங். என்னது? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதனால தான் அவன் சொல்றான், என்னை ஆசீர்வதித்தால் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி அப்பொழுது யாக்கோபு நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், என் நாமத்தை என் பேரை ஏன்டா கேட்குற, உனக்கு என்னடா வேணும், ஆசீர்வாதம் என்னடா வேணும் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். சரி, இவனுக்கு ஈஸியாக அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சா? இல்லைங்க. ராத்திரி முழுசு என்ன செஞ்சான்? போராடினான். கடைசியில் கடுமையான போராட்டத்தில் இவனுக்கு தொடை நரம்பு என்ன செஞ்சிருச்சு? சுளுக்கிருச்சு. நொண்டி நொண்டி நடக்கிறான். போதா குறைக்கு உண்மையை வேற சொல்ல வேண்டியது இருந்துச்சு. என்ன உண்மை? உன் பேர் என்னன்னு கேட்டா யாக்கோபு. யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? காலை வாருகிறவன். யாக்கூப், கூப்னா அந்த குதிங்கால். அவன் பிறக்கும் போதே ஏசாவுடைய குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே என்ன செஞ்சானா? வெளியே வந்தானா. அன்னையிலிருந்து யாருனாலும் அவன்கிட்ட பார்த்து பழகணும், இவன் என்ன செஞ்சிருவான்? காலை வாரிடுவான். ஆண்டவர் தன்னுடைய உண்மை என்ன செஞ்சான்? அவன் சொன்னான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவனை என்ன செய்யறாரு? இப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா என்னையா அர்த்தம் அதுக்கு? அல்லது தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாக்கோப தேவன் தன்னுடைய திட்டத்திற்காக தெரிந்து கொண்டிருந்தாலும், கவனிங்க, யாக்கோப சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன்னு கர்த்தர் சொல்றாரு. இருந்தாலும் அந்த நேரம் வரை எங்க அவன் அந்த ஜெபிக்கிறான்ல முழு இரவும், அப்ப வரைக்கும் இந்த யாக்கோபை தன்னுடையவனாக தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. புரியுதா? இதுதான் சத்தியம், முக்கியமான சத்தியம், கொஞ்சம் ஆழமான சத்தியம். அதுவரை அவனை தன்னுடையவனாக தனக்குரியவனாக தேவன் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. இப்ப இவன் அதுக்கு தான் போராடுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியன்னா என்ன அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் அப்படின்னா, என்னையை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப அங்கே அவர் அவனை ஆசீர்வதித்தார்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொண்டார். தனக்கானவனாக தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக. அப்படி கவனிங்க, இந்த உலகத்தில் யாரானாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகலாம். எப்படி? அவரை ஏற்றுக்கொண்டதின் மூலம். இப்போ நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். எப்படி தேவனுடைய பிள்ளைகளா? நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. பக்கத்தில் பார்த்து நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களான்னு கேளுங்க. அப்போ நீங்கள் யாரா இருக்கிறீங்க? பிள்ளைகளா இருக்கிறீங்க.
பிள்ளைகளா இருக்கிறீங்க. பிள்ளை அப்படின்னா தகப்பன் என்ன செய்வார்? வேண்டுவதெல்லாம் செய்வார். நான் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 10:5. 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அநேகம் பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆகவே அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். எப்படி இருந்தும், அப்படி இருந்தும்னா எப்படி இருந்தும், எப்படி இருந்தும் 3ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேக ஸ்தம்பத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால வழி நடத்தப்பட்டாங்க. சமுத்திரத்தை 2ஆக பிரித்து கர்த்தர் வழி நடத்தினார். அவனுடைய சத்துருக்களை கர்த்தர் அழித்து போட்டார். மன்னா கொடுத்தார், வானத்து மன்னா கொடுத்தார். கண்மலையின் தண்ணீரினால் அவர்களை திருப்தியாக்கினார். அப்படி இருந்தும், அப்ப இவ்வளவையும் ஏன் செய்யணும்? அவங்க மேல அவர் பிரியமா இல்லைன்னா இதெல்லாம் ஏன் செய்யணும்? அதுதான், நம்ம பிள்ளைகள் ஆனதுனால அவர் செய்ய வேண்டிய கடமை அவர் என்ன செய்யறாரு. ஆனா தேவன் இதையெல்லாம் செய்யறாருங்கிறதுனால அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் கிடையாது. அவர் உங்களை அங்கீகரிக்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. ஏன் இவங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள, ஏன் அவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கவில்லை அப்படின்னு ஒரு இஷ்யூ என்ன செய்யுது வருது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏனென்றால் நமக்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு கூட அறிவு கிடையாது. ஆண்டவரை ஒரு புத்தியை கொடுத்து ஒரு வெளிப்பாடை கொடுத்து நம்மளை அவரை ஏற்றுக்கொள்ள வச்சார்ல, அதுவே பெரிய விஷயம், நல்ல விஷயம். அதே நேரத்தில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு வாருங்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு வாருங்கள். இளையகுமாரனை பாருங்க, அப்பாட்ட தன்னுடைய ஆஸ்தியின் பங்கை கேட்கிறான். எதன் அடிப்படையில் கேட்கிறான்? பிள்ளை. கொடுத்தாரா அப்பா? கொடுக்க மாட்டேன்னா சொன்னாரு, கொடுத்தாரு. ஆனா அவனுக்கு நீர் என்னைய ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்க, அவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும், தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இவன் தகப்பனை வருத்தப்படுத்தக்கூடாது. நம்ம இப்படி ஓடி போயிட்டா அப்பா வருத்தப்படுவாரே, இப்படி சொத்தை கேட்டால் அப்பா வருத்தப்படுவாரேன்னு நினச்சிருப்பான்ல. அவன் ஏன் அப்படி நினைக்காம என் சொத்தை கொடு, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நான் பிள்ளை, என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடு, எனக்கு இருக்கிற நன்மையை நீ கொடு, ஆனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் அந்த இளையகுமாரனுடைய நிலை. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தான் ரொம்ப நாள் யாக்கோபு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு புரிந்தது, அவருக்கு உகந்தவனா, அவருக்கு பிரியமானவனா, அவருக்கு ஏற்றவனாய் அவர் என்னைய பார்க்கலன்னா எனக்கு என்ன இருந்தும் ஒரு பயனும் இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். இன்னைக்கு ஆண்டவர் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு இடத்துக்கு வாங்கன்னு கர்த்தர் கூப்பிடுறார். அவர் உங்களை அங்கீகரிக்கணும். அவர் உங்களை பார்த்து என் மகனே என் மகளே என்று சொல்லணும். அந்த இடத்துக்கு வரணும். நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்க, அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 3 காரியங்கள் நான் சொல்ல போறேன். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா இந்த 3 காரியங்களை நம்ம தியானிச்சு ஜெபிக்க போறோம். ஒன்று என்னன்னா, மனம் திரும்புங்க. தேவன் நம்ம ஏற்றுக்கொள்வது எப்படி, அல்லது தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவது எப்படி, அல்லது யாரை தேவன் ஏற்றுக்கொள்வார் சொல்லுங்க? மனம் திரும்புகிறவர்கள, பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறவர்கள, அநியாயத்திலிருந்து மனம் திரும்புகிறவர்கள, துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து மனம் திரும்புகிறவர்கள, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இருந்து மனம் திரும்பி கர்த்தர்ட்ட வருகிறவர்கள அவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார்.
சங்கீதம் 51:16-17 வசனங்களை பாருங்க. பலியை நீர் பாருங்க, நம்ம செய்தி கேட்கும்போது அது ஒரு ஜேர்னி மாதிரி, இப்படி நடந்து போகிற மாதிரி. அப்போ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே என்ன செய்யணும், நீங்கள் வரணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு மரத்தடியில் என்ன செஞ்சிடக்கூடாது, படுத்து இந்த முயல் தூங்குச்சு தெரியுமா, தூங்கக்கூடாது. ஆமாம் மாதிரி மெல்ல என் பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதோ புரியலையோ வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என் பின்னாடி வர்றீங்களா வரலையாங்கிறத நான் எப்படி சோதிப்பேன்? எப்பெல்லாம் வசனம் வாசிக்கணுங்கிற ஒரு நேரம் வருதோ அப்போ நான் என்ன செய்வேன், இடையில கேப் விடுவேன். நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களா, நீங்கள் என் பின்னாடி வர்றீங்களா அப்படிங்கிறத கவனிப்பேன். நீங்கள் அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன், இதே டிஸ்க்ளைமரை நான் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பேன். இதே வியாக்கியானத்தை, இதே விளக்கத்தை நான் திரும்ப திரும்ப என்ன செய்வேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்படி சௌரியம்? வரீங்களா? போகுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? சங்கீதம் 51:16 பலியை நீர் விரும்புகிறதில்லை, தகன பலியும் உமக்கு. பாருங்க, பலி எது? ஸ்தோத்திர பலி, என்ன பாடல், துதி, ஆராதனை, என்ன ஊழியம், காணிக்கை, என்ன ஆண்டவருக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கை இருக்குதுல்ல, இதுதான் ஒரு பலிங்கிறாரு. ஏன் விரும்புறதில்லைங்கிறாரு? ஏன் இதெல்லாம் ஆண்டவர் விரும்புறது இல்லையா அப்படின்னா, இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன? தாவீது எவ்வளோ பெரிய நல்ல தேவ மனிதன், பத்சேபாவிடத்திலே ஒரு பாவம் செய்தான். சில நாட்களுக்கு பின்பு கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். உடனே அவன் மனஸ்தாபப்படுகிறான். மனஸ்தாபப்பட்டு அவன் ஜெபிக்கிற ஜெபம், மனம் திரும்பி அவன் தேவனோடு ஒப்புரவாகி கர்த்தர் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த 51வது. பாருங்க, நிறைய பேர் தங்களுடைய குற்றம் உணர்த்தப்படும் போது அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆமா, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அன்னைக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் உணர்த்தினார். யார் மூலமும் உணர்த்துவார். உணர்த்தப்படும் போது, அதாவது செஞ்சோம் செய்யலைங்கிறது ரெண்டாவது, கொஞ்சம் நிதானிச்சு யோசித்து பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆனா யோசித்து பாருங்க, அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது, நீ என்ன பண்ணன்னு சொன்னா நீ ஏத்துக்கிறியா? அப்படின்னா என்னத்தை சொல்ல? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நிதானிச்சா, செய்யலைன்னா ஓகே, அவங்க தெரியாம நம்ம மேல குற்றம் சாட்டுறாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. யாரு நம்ம மேல பொய்யா குற்றம் சாட்டினாலும் நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லிக்கிறார். நோ ப்ராப்ளம். ஒருவேளை தவறு இருந்தால் தன் பாவங்களை மறைக்கிறவன் மாட்டான். அதனால ஒரு நாளும் நம்முடைய தவற நியாயப்படுத்த முயற்சி செய்ய கூடாது. அப்படித்தான் இவன் உணர்றான். உணர்ந்துதான் சொல்றான், நான் இப்ப தப்பு பண்ணி இருக்கிறேன். ஐ ஆம் ராங். இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதவன் எவனுமே கிடையாது. அப்ப ஐ ஆம் ராங். இந்த நேரத்தில் நான் பாடுறேன், துதிக்கிறேன், காணிக்கை செலுத்துறேன் அப்படின்னா அது உமக்கு பிரியமானது அல்ல. அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவன் ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவினா மனம் திரும்புதல். இருதயம் உடைஞ்சி என்ன அழுது ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புதல், அதுதான் நீர் புறக்கணியாத ஒன்று. அப்படின்னா அவங்கள தான் நீங்க என்ன செய்வீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. ஆண்டவரே, கவனிங்க தேவ பிள்ளைகளே, மறைவான பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. விட முடியாத பாவமா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய், அன்னைக்கு யாக்கோபு இரவு முழுவதும் என்ன செய்யறான், போராடி ஜெபிக்கிறது போல ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத நான் செய்யறேன், என்னால விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு போராடினீங்கன்னா ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார்.
நான் பாவத்தை விட்டு பரிசுத்தவான் ஆகும்போது தான் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாருங்கிற உங்களுடைய நோக்கத்தை பார்க்கிறார். நிச்சயமா உங்களை விடுதலை ஆக்குவார். நிச்சயமா உங்களை ஏற்றுக்கொண்டு நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிற சட்டி பொட்டி பண்டம் பாத்திரம் அது இது இது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய தேவைகள். இதெல்லாம் இருந்தாலும் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும், தேவன் என்ன ஆசீர்வதிக்கணும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு, துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத, மனம் திரும்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, மனம் திரும்பாதவர்களை 1 சாமுவேல் 16:1 பாருங்க, பயங்கரமான ஒரு வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். 1 சாமுவேல் 16:1, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான், சத்தமா சொல்லுங்க, புறக்கணித்த சவுல், ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய சவுல் புறக்கணிக்கப்படுகிறான். நீங்க தேவனால புறக்கணிக்கப்பட்டீர்கள் என்றால் எவ்வளவு பயங்கரமான முடிவு தெரியுமா? சவுலுக்கு யுத்தத்தில் காயப்பட்டு வேதனைப்பட்டு சாகணும்னு நினைச்சு தன்னுடைய ஈட்டியை நட்டு தற்கொலை பண்ணுகிறான். அதுல தானே விழுந்து விட்டான். ஈட்டி குத்தி வெளியே நிக்குது, உயிர் போக மாட்டேங்குது. அப்ப யாராவது என்னைய கொல்லுங்க, யாராவது என்னை கொல்லுங்கன்னு அங்கலாய்க்கிறான். யார் இவன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தேவன் அபிஷேகம் பண்ணின பாத்திரம், இஸ்ரவேலுக்கு தேவன் முன்குறித்த முதல் ராஜா. ஆனால் அவனுடைய பாவத்தினால் அவனுக்கு உணர்வில்லை. சாமுவேல் வந்து நீ செய்த பாவம் இப்படிப்பட்டது என்று சொன்ன போதும் அவனுக்கு என்ன வரல? உணர்வு வரல. தன் பிழை அவன் உணரல, மனஸ்தாபப்படல, மனம் திரும்பல. அதனுடைய முடிவு என்ன? கர்த்தர் சவுலை புறக்கணித்தார். நல்லா விளங்கிக்கோங்க, ரொம்ப சிம்பிளா இந்த செய்தியை. நீங்க தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படணும், புறக்கணிக்கப்பட கூடாது. ஏன்னா கடைசி இந்த உலகத்தின் முடிவில் கூட 2 கர்த்தர் பிரிக்கிறார். ஆடுகளை 2 பிரிக்கிறார். ஜனங்களை உலகத்தின் துவக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் பிறக்கிற எல்லா மக்களையும் 2 பிரித்து வலதுகை பக்கம் இருக்கிற ஆட்களை பார்த்து சொல்கிறாரு, வாங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், ஏற்றுக்கொள்ளுகிற ஒன்றை பார்க்கிறோம். இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, போங்கள், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்கினிக்கு நீங்கள் போங்கள். பாருங்க, ஒரு கூட்டத்தை கர்த்தர் புறக்கணிக்கிறார், ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த தேவனால ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிற அந்த சத்தியத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மனுஷர் நம்மளை ஏற்றுக்கலன்னா நம்ம போராட்டம் நடத்துறோம். மனுஷர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைச்சு நம்ம என்னென்னமோ பண்றோம். ஆனால் லுக் அன்டு காட், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, மனம் திரும்பவங்க மேல ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. 1 ராஜாக்கள் 21:29 இப்போ ஆகாப் ரொம்ப மோசமானவன், அவனை கொல்லுவேன்னு கர்த்தர் இறங்கிட்டாரு. ஆனால் இந்த ஆகாப் போய் தன்னை தாழ்த்தி ஜோம் பண்ணுறான். என்ன சொல்கிறார் பாருங்க, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் இந்த பொல்லாப்பை வரப்பண்ணுவது இல்லை. பாருங்க, மனம் திரும்பினா இரக்கம், மனம் திரும்பினா ஏற்றுக்கொள்ளப்படுதல். அதே மாதிரி தான் நினிவே அழிக்கப்படும் 40 நாள்லன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். ஏன்னா அவர் மனம் மாறுகிறது இல்லை. ஆனால் இந்த ஜனங்கள் 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி மனம் திரும்பின உடனே கர்த்தர் அழிப்பேன் என்று சொன்ன அந்த தீர்ப்பை மாற்றிட்டார். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம் பாவத்தில் இருக்கிறியா, தொடர்ந்து உன் சரீரத்துக்கு தீனி போடாத, பட்டினி போடு, உன்னை தாழ்த்து, ஜோம் பண்ணு, விழுந்து கடை. உனக்கு தேவை பரிசுத்தம். அவர் ஏற்றுக்கொள்ளலன்னா இந்த உலகத்துல நீ யாருக்கும் பிரயோஜனமற்றவனா இருப்ப. அவர் ஏற்றுக்கொள்ளலன்னா நீ எவ்வளவு சம்பாதிச்சும் வேதனை உள்ளவனா இருப்ப. அவர் ஏற்றுக்கொள்ளலன்னா
வாழ்க்கையின் முடிவு நல்லா இருக்காது. ஆண்டவர்கிட்ட தாழ்த்துங்க, ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். இரண்டாவது, எல்லாரையும் நேசிங்க. இன்னொரு மாதிரி சொல்ல போனா, எல்லாரையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்ளுவார். நம்ம எல்லாரையும் புறக்கணித்தா கர்த்தர் நம்மையும் புறக்கணிப்பார். பாருங்க எவ்வளவு தெளிவா கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு பாருங்க. லூக்கா 7வது அதிகாரம் 36 47 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இயேசுவை ஒரு பரிசேயன் விருந்துக்கு கூப்பிட்டான். ஆண்டவர் போனார். நல்லா விருந்து பண்ணியிருந்தான், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவரும் அவருடைய சீசர்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பாவியான ஸ்திரீ, அவள் அதாவது ஊருக்கு பாவி என்று ஊரார் அறிந்த ஒரு ஸ்திரீ வந்தாள். இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறாள். ஏன் அவளுக்கு கண்ணீர் வருது? அவளுடைய இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறது. பாருங்க, இருதயம் கடினமாக இருந்தால் கண்ணீர் வராது, இருதயம் உடைஞ்சிருந்தா அதுதான் மனஸ்தாபம். அவளுக்கு ஏன் இயேசுவின் பாதத்தை நனைக்கிற அளவுக்கு கண்ணீர் வந்துச்சு அப்படின்னா, அந்த இருதயம் உடைஞ்சிருக்கு. ஆண்டவர் சும்மாவே இறங்குவார், அதாவது தாழ்த்தினாலே இறங்குவார். கண்ணீர் வடிச்சா யோசிச்சு பாருங்க. அப்புறம் முடியை வச்சு தொடச்சா, நலதம் என்கிற படிமள தைலத்தை பூசுறா. ரைட். அந்த கூட்டான்ல பரிசேயன், அவனுக்கு இப்ப பத்தி எரியுது. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் இவள் நல்லா கவனிங்க கவனிங்க, இவன் என்ன செய்யறான்? அவளை பாவி என்று தனக்குள்ளே, வாயை திறந்து கூட என்ன செய்யல, சொல்லல, தனக்குள்ளே. அப்ப ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிற விஷயம் என்னன்னா, மற்றவனை குற்றவாளின்னு நீ தீர்ப்பு சொல்ல நீ யார்? இவ பாவிதான். ஆனா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி இவளை ஏற்கனவே கர்த்தர் பரிசுத்தப்படுத்திட்டார். இவருடைய இருதயம் உடைஞ்சது, கண்களில் கண்ணீர் வருது. இதுக்கப்புறமுமா இயேசு இவளை பாவியா பார்ப்பாரு? யோசித்து பாருங்க. ஆண்டவர் பட்டணத்தை அழிக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த பட்டணத்தின் பாவம் எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும். அந்த பட்டணமே ஜெபித்த போது உடனே இறங்கினாரே கர்த்தர், அழிக்கவே இல்லையே. அப்படி இருக்க இந்த சகோதரி பாவிதான். ஆனா இப்ப அவள் மனமுடைந்து கர்த்தருடைய பாதத்திலே அழும்போது கர்த்தர் இறங்காமல் இருப்பாரா? ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? கவனிங்க கவனிங்க, நம்ம முகத்தை பார்க்கிறோம், வெளியரங்கமான நடவடிக்கைகளை பார்க்கிறோம், அவருடைய உடைகளை பார்க்கிறோம், அவருடைய பின்னணிகளை பார்க்கிறோம், நம்ம நியாயம் தீர்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்ப்பேன். நீ ஏற்றுக்கொண்டினா நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். நீ மனுஷரை அசட்ட பண்ணினா நான் உன்னை புறக்கணிப்பேன். அதுதான் மத்த 25வது அதிகாரத்தில் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை. நீங்க அவனை அசட்ட பண்ணல. யாரை அசட்ட பண்றீங்க? என்னை. அவனை ஏற்றுக்கொள்ளாம இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. சீசர்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீங்க போங்க, உங்களை ஏற்றுக்கொண்டா அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொண்டவன் பிதாவை ஏற்றுக்கொண்டான். பார்த்தீங்களா? இவன் என்ன செய்யறான்? பாவி. இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆபத்தானவர்கள்.
ஏன்? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு யாரையே சந்தேகப்படுறான்? இயேசு. இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று, இப்படிப்பட்டவள் என்று யாரையே சந்தேகப்படுறான்? ஆமாங்க, இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள் பாஸ்டரை என்ன செய்வாங்க? சந்தேகப்படுவாங்க, பாஸ்டரை குற்றம் சாட்டுவாங்க. இல்லை, நான் கேட்குறேன், பாஸ்டரை குற்றம் சாட்டிட்டு நீ எதுக்கு இந்த சபையில் விசுவாசியா இருக்கணும்? நான் எப்படி உங்களுக்கு பாஸ்டரா இருக்க முடியும்? நியாயம் தானே? முந்தைய ஒரு சகோதரர் இருந்தார், நல்ல உற்சாகமாக தான் இருந்தார். ஏதோ ஒரு பின்மாற்றத்தின் ஆவி அவரை பிடிச்சிருச்சு. அவர் என்கிட்ட ஒரு நாள் வந்து பேசணும்னாரு. சரி வாங்கன்னே. அதுக்கு முந்தின நாட்கள்லாம் பேசும்போது வந்து நல்ல ஆவிக்குரிய காரியங்கள்லாம் பேசுவார். ஆனால் அன்னைக்கு வந்தப்ப, பாஸ்டர் உங்கள் செய்தி முந்தி மாதிரி இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஆழமாக எடுங்கன்னாரு. ரைட்டு. அப்போ ஏன் செய்தியை, அதாவது உனக்கு பிரசங்கம் பண்ற அளவுக்கு நான் தகுதி இல்லை. அப்ப என் செய்தியை கேட்கிற என்ன சொல்றது, கேட்கறக்கு தகுதியான ஆள் என்னை விட ஒரு பெரிய பரிசுத்தவான் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணார். உட்கார்ந்துருப்பாரு, ஒரு 10 நிமிஷம் எந்திச்சு வெளியே போயிடுவார். போய் கடைக்கெல்லாம் போயிட்டு முடிகிற நேரத்துக்கு தான் வந்து உட்காருவார். இப்போ போயே போயிட்டார். நல்லது, அவர் செய்தது நல்ல காரியம். என்ன, ஆமா, நான் சரியில்லைன்னு நினைச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அவருக்கு பாஸ்டரா இருக்க முடியும்? அதுக்குண்டு நான் பாஸ்டர் வேலையை போட்டு போக முடியாது. ஏன்னா என்னை நம்பி இவ்வளோ கூட்டம் இருக்கு, என்னைய பாஸ்டரா அங்கீகரிக்கிற கூட்டம் இவ்வளோ இருக்கு, என்னை பரிசுத்தவான நீதிமான அங்கீகரிக்கிற கூட்டம் இவ்வளோ இருக்கு. இதை விட்டு நான் போக முடியுமா? அதனால தான் அவர் நான் போகிறேன் என்று போய்விட்டார். போங்கள் என்று அனுப்பிவிட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, நான் யாரையும் குற்றவாளியா என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். ஆமாம், எங்கள் கூட இருக்கிறவங்ககிட்டலாம் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். நம்ம யாரையும் பேச வேண்டாம், யாரும் இப்படி இருந்துட்டு போட்டோம். ஏன்னா நான் பாவி என்று நியாயம் தீர்த்து விட்டு திரும்புகிற அந்த நொடி அந்த பாவியை நீதிமானாக்க தேவனால் கூடும். அவர் நீதிமான் ஆக்கிடுவார். ஆனால் நான் பாவின்னு சொன்ன என் வார்த்தையை நான் திரும்ப எடுக்க முடியுமா? அதுதான் வேதம் சொல்லுது, தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அல்லவா அவனை நீதிமானாக்கினார். சரி, இப்ப இவன் மனசரை அற்பமா நினைக்கிறவன், தன்னை நீதிமானா நினைக்கிறவன், இயேசுவையே சந்தேகப்பட்டவன், பிறரை நியாயம் தீர்க்கிறவன், பிறரை குற்றவாளியாய் தீர்க்கிறவன். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவனுடைய நினைவுகள் அறிந்து, எப்பா 2 பேர் கடன் பட்டாங்க, ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு. 2 பேரையும் அந்த முதலாளி மன்னிச்சிட்டார். அப்போ இந்த 2 பேர்த்தில் யார் முதலாளியை ரொம்ப நேசிப்பா? அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன். அவளும் அப்படித்தான். அவளுடைய அநேகம் பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. சொல்லிட்டாரா 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 என்ன சொன்னார்? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்றாரு? அவருடைய பாவங்கள். வாவ்! அப்ப நம்ம இந்த உலகத்துல குற்றவாளின்னு எவனையாவது தீர்க்க முடியுமா? ஏனென்றால் தேவனால மன்னிக்க முடியாத குற்றம் கிடையாதே. அவர் மன்னிச்சு விட்டுருவாரு. நீ குற்றவாளின்னு சொல்லி சிக்கிறாதீங்கோ. என்ன வேதம் அப்படிதான் சொல்லுது. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ எந்த அதே அளவினால் தீர்க்கப்படுவாய். இயேசு சொன்னாரு, இங்க வரு, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ கால் கழுவுறக்கு தண்ணி கொடுக்கல, அவ கண்ணீரை ஊற்றி என் கால் கழுவுறா. நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்னைய முத்தம் செய்யலை. எங்கே முத்தம் செய்யணும்? இங்கே. அவ என் பாதத்தை என்ன செய்கிறா? ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்புறம் நீ என் தலைக்கு என்ன பூசல? அவ என் காலுக்கு பரிமந்தைலாம். முடிஞ்சு வச்சா? அவன் தயார் பண்ணி வச்சிருந்த பிரியாணியை பற்றி பேசலை, அவன் வச்ச கறிக்குழம்பு பற்றி பேசலை, அவன் வச்ச வஞ்சரம் ஃப்ரையை பற்றி பேசலை, அவன் வச்சிருந்த கோக்கு பெப்சியை பற்றி பேசலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் விருந்த நான்
ஏற்றுக்கொள்ளவில்லை. சாப்பிட்ட எதை பற்றியுமே ஒரு கமெண்ட்டும் சொல்லலைங்க. போதா குறைக்கு அம்புட்டையும் குறையா சொல்லிட்டு போனார்னா என்ன அர்த்தம்? உன் வீட்டுக்கு வந்ததையே நான் அருவருக்கிறேன்டா, உன் விருந்தை நான் ஏற்றுக்கொள்ளலை. பாருங்க அன்பானவர்களே, அன்பானவர்களே, நமக்கு கொள்கை என்னது? 4 கொள்கை. ஒன்று என்னது? தேவ பக்திக்கு எப்பயும் முதலிடம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக என்ன செய்யணும்? தேவ பக்தி, ஜபம், வேத வாசிப்பு, ஊழியம், ஞாயிறு ஆராதனை, இதுதான் நமக்கு முக்கியம். தேவ பக்தி. 2வது, எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும். 3வது, எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அந்த 2வது பாயிண்ட்டுக்கு 3வது பாயிண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. 3வது பாயிண்ட், எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கன்னா, கவனிங்க, நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, யாரும் என்னமோ செய்யட்டும், அதை பற்றி உனக்கு கவலை இல்லை, ஆனால் நீ மற்றவர்களுக்கு என்ன செய். இப்போ நீங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். 3வது விஷயம் என்னன்னா, சீஷராக வேண்டும். இயேசுவுக்கு நீங்கள் யாராக இருக்கணும்னு ஆண்டவருக்கு ஆசை? சத்தமாக சொல்லுங்க. சீஷராக. யோவான் 6:15 வாசிங்களேன். யோவான் 6:15 அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து அவர் விலகி. பாருங்க, இவங்க அதாவது பின்னணி என்னன்னா, இயேசு ஒரு நாள் 5 அப்பம் 2 மீனை கொண்டு எவ்வளோ பேரை போஷித்தார்? 5000 பேர்னா எவ்வளோ பெரிய க்ரௌடுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அன்னைக்கு ஊரில் இருந்தவங்களே அவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. என்ன அப்போ ஊர்க்காரங்க எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? இயேசுவை ராஜாவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இயேசுநாதர்கிட்ட வந்து இந்த விருப்ப மனுன்னு கொடுப்பாங்க. தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு விருப்ப மனு? அதாவது உங்கள் ஏரியாவில் யார் போட்டி போடுறது, யார் எலெக்ஷனில் நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு விருப்ப மனு அப்படின்னு கொடுப்பாங்க. சரி, தெரிலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ இயேசுவை ராஜாவாக இயேசுநாதர்கிட்ட 5000 பேர் வந்து ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஐயா, நீங்கள் தான் எனக்கு ராஜாவாக இருக்கணும், நீங்கள் தான் நம்ம நாட்டுக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? இப்போ நீங்கள்லாம் வந்து பாஸ்டர் நீங்கள் தான் வருங்கால முதல்வர் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படி கிளுகிளுன்னு இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு அப்படி ஒரு வியாதி இருக்குது. அதாவது முதல்வர் ஆவாங்களோ இல்லையோ, ஆனால் 4 பேர் முதல்வர்னு சொல்லிடக்கூடாது. இவங்க முதல்வர் உலகத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க? அப்படி தானே இப்பொழுது அணில் குஞ்சுகள் எல்லாம் அவ்வளோ பேர் சொல்கிறான்னா அவருக்கும் கிளுகிழுப்பு வராதா என்ன? இப்போவே முதல்வர் மாதிரி தான் சில பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, செய்யட்டும். இயேசு ஏன் விலகி போனார்? அவங்க மனுவை தள்ளுபடி பண்ணிட்டார். நீங்கள் என்னை ராஜா வாக்கணும்னு பார்க்குறீங்கல்ல, ஐ ரிஜெக்ட் யுவர் மனு. அப்படின்னா என்னதான் ஆண்டவரேன்னா, நீ என்னை ராஜாவெல்லாம் பார்க்க வேண்டாம், என்ன அது மேன்மை தானே அப்படின்னா, இல்லை இல்லை இல்லை, நீ எதுக்கு என்னை ராஜாவாக பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். ஏன் ராஜா வாக்கணும்னு பார்க்குற? அவர் ராஜாவாய்விட்டால் நமக்கு 3 நேரமும் பரத்திலிருந்து என்ன உண்டு? சோறு உண்டு. நம்ம வேலை பார்க்க வேண்டியதில்லை, விதைக்க வேண்டியதில்லை, அறுக்க வேண்டியதில்லை. என்ன சொல்கிறீங்க? உங்கள் வீட்டிலேருந்து நாளைக்கு 5 இட்லி 2 முட்டை போட்ட குழம்பு கொடுத்தீங்கன்னா போதும், அவர் டேக்ஸா ஃபுல்லாக நிரப்பி விட்டுருவார். வந்து எவ்வளவுனாலும் அள்ளி கொண்டு போங்கள். ஏன்னா மறுநாள் நீங்கள் பூரி கொண்டு வாங்க, பூரியும் 2 லெக் பீஸ் கொண்டு வாங்க, நான் என்ன செஞ்சிருவேன்? யார்? இயேசு. அவர் எல்லாத்தையும். அப்புறம் அடுத்த நாள் என்ன கொண்டு வர போகிறீங்க? இடியாப்பம், 5 இடியாப்பம், கடலைக்கறி கொண்டாங்க, நிரப்பிடும். அடுத்த நாள் உங்கள் வீட்டிலேருந்து புளி சாதம், 2 முட்டை போதும். எவ்வளோ சௌகரியமாக போச்சுன்னு பாருங்க. அப்போ இவங்க எதுக்காக இயேசுவே தாவீதின் குமாரனே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, உன் வாயை மூடு.
நீ இப்படியெல்லாம் என்னை புகழ்ந்தவொடனே நான் மயங்கிடுவேன்னு நீ என்ன நினைக்கிற? ஆனால் என்னுடைய விருப்பம் என்னென்னா, நீ என்னை குருவாக பார்க்கணும், நீ எனக்கு சீடனாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சில கடினமான விஷயங்களை அவங்க இடத்துல பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒன்று தெரிஞ்சு போச்சு, இன்றே இவ்வப்பம் கடைசி, இனிமேல் இவர் நமக்கு என்ன போட மாட்டார், சோறு போட மாட்டாருங்கிறது இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் எல்லாம் கிளம்பிட்டான். அந்நாள் முதற்கொண்டு அவருடைய சீசரில் அநேகர் அவரை பின்பற்றாமல் அவரை விட்டு விலகி போனார். அதாவது விலகி போனாருங்கிறத விட இவராக அடித்து பற்றி விட்டார். இவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கிடவே இல்லை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? விலகி போனார்கள்னா ஏதோ அப்படி விலகி போனாங்க அப்படி கிடையாது. இயேசுவுக்கு நஷ்டம் அப்படி கிடையாது. அப்படின்னா தான் அவர் திரும்ப கூப்பிட்டுருப்பாரு. அவர் சுற்றி இருந்த 12 பேரையும் பார்த்து என்ன கேட்டார்? நீங்களும் போகிறீங்களாடா? போங்கடா, போறவே போ. ஏன்னா நீங்கள்லாம் எனக்கு சீடனாக இருக்க தகுதி இல்லாத ஆட்கள். ஏன்னா நீங்கள் என்னை குருவா என்ன செய்யலை. சீடன் யார்? குருவை பிரதிபலிப்பவன் தான் யாரு? குருவை போல வாழ்பவன் தான் யாரு? கிறிஸ்தவனா இருப்பவன் அல்ல, கிறிஸ்துவாகவே இருப்பவன் அவன்தான் சீஷன். புரியுதா? அதனால நம்ம என்ன ஆதாயத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிறோங்கிறத குறித்து நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க. ஆண்டவர் யாரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் தெரியுமா? அவரை பின்தொடர்கிற சீடர்களாக யார் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள தான் அவர் ஏற்றுக்கொள்வார். 3 காரியம் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? 1, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. கவனிங்க, கடைசி நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களை நீங்களே வஞ்சித்துக்கிடாதீங்க. பாவம் பெருகி இருக்குது. பெருகி இருக்கிறதுனால நீங்கள் அந்த பாவத்தை செய்யலாங்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் உரிமை கொடுக்க இல்லை. வேதம் உங்களை எச்சரிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே இன்னைக்கு நிறையா பாவிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய போலி பிரசங்கியார்களை பிசாசு ஏராளமாக எழுப்பி இருக்கிறான். புரியுதா? அவங்க வந்து பாவிகளை என்கரேஜ் பண்றாங்க. கர்த்தர் பாவிகள் மேல் இரக்கம் உள்ளவர், ஆனால் பாவத்தை ஒரு நாளும் அவர் சகித்துக் கொள்கிற தேவன் அல்ல. பாவத்தை விட்டாத்தான் அவர் ஏற்றுக்கொள்வார். பாவத்தை விட்டாத்தான் அவர் ஏற்றுக்கொள்வார். 2வது, எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கொண்டாதான் இயேசு நம்மை. ஆகவே ஒருவனையும் அற்பமாய் நாம் என்ன கூடாது. 3வது, இயேசுவுக்கு நம்ம யாரா இருக்கணும்? சீஷராக. அவருடைய வார்த்தையை அப்படியே கை கொள்கிறவர்களாக இருக்கணும். அவரை போலவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசி காலம். எங்கேயோ யுத்தம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த யுத்தம் எவ்வளவு வேகமாக உலக நாடுகளை பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி, இயேசுவுக்கு முன்னாடியோ பின்னாடியோன்னு தெரில, 400 வருஷத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் சொன்ன நிறையா காரியங்கள் நடந்திருக்குது. என்ன, அந்த ட்வின் டவர் இடிஞ்சது முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. சுனாமி சொல்லியிருக்கிறாரு. இப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க. அவர் தான் இப்போ நடக்கிற யுத்தத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறாராம். ஒரு குழந்தையின் இரத்தத்தில் யுத்தம் தீவிரிக்கும். அந்த குழந்தை யாருன்னா, இந்த காமெனி அப்படின்னு ஈரான் அதிபரை கொன்னாங்கல்ல, அவருடைய பேத்தி. இவர் மரிக்கும்போது அந்த பேத்தியும் என்ன செஞ்சுருக்கு? மரிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, அங்கே போடப்பட்ட ஒரு குண்டில் ஒரு சிறு பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடம் முற்றிலும் சிதைந்து போன அந்த 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 பள்ளிக்கூடத்தில் இருந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் மரித்திருக்கிறாங்க. இந்த மழலை பிள்ளைகளுடைய இரத்தத்தில் தான் யுத்தம் தீவிரிக்கும்னு அவர் சொன்னதா சொல்லி, அதுதான் இந்த யுத்தம்னு காட்டுறாங்க. சொல்ல முடியாது. ஆண்டோடைய வருகை மிக சமீபம். வேதம் சொல்லுகிறது, 2 பேர் வயலில் இருப்பாங்க. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன். 2 ஸ்திரீகள் திரிகை அரைத்து கொண்டு இருப்பார்கள், ஒருவன். இப்போ ஏற்றுக்கொள்ளப்படுதலும்
கைவிடப்படுதலும். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளணுங்கிறது தான் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த உலகத்திலேயே தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளலைன்னா எப்படி வருகையில் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்? எப்படி பரலோகத்திலே அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்? ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா?